எங்கள் மத்தியிலே கிரியை செய்வீராக. நல்ல நாமத்தை உயர்த்தும்படியாக, பரிசுத்த நாமத்தை உயர்த்தும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ மாறாதவர், பரிசுத்த. ஹல்லேலூயா. வல்லமை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை. ஸ்தோத்திரம். வல்லமை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை. ஸ்தோத்திரம். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறியே ஓடுகிறார். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறியே ஓடுகிறார். பாத்திரரே, 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 பாத்திரரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் நம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் நம் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
ஒருவருக்கே செலுத்துகிறோம் துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே, தூயரே, துதிகளுக்கே ஆத்திரரே. தூயரே, தூயரே, துதிகளுக்கே ஆத்திரரே, ஆத்திரரே. மகிமைப்படுத்துகிறவர் ராஜா உன்னத தேவனே, நல்லவர் 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 நல்லவர். சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். வார்த்தையுடைய கரங்களை தருகிறோம். நீகன மகிமையாவுக்கு செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்கலாம். ஆமென். எசேயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென் சொல்லலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். ஆமென் சொல்லலாமே? வல்லமையை தரித்துக் கொள்வார்கள். புது பலன் அவர்களுக்குள்ளே இறங்கி வரும். ஆமென் சொல்லலாமா? பலன் அடைகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். யாருக்கு காத்திருக்கிறவர்கள்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? பலன் அடைகிறார்கள். என்ன பலன்? புது பலன் அடைகிறார்கள். ஏற்கனவே பெற்றுக்கொண்ட வல்லமையிலே அதிகமான ஒரு வல்லமை உண்டாகுமானால் அது புது பலன் அடைகிறார்கள். ஆமென் சொல்லலாமே? கர்த்தர் நமக்கு ஒரு புது பலனையும் ஆவியையும் கர்த்தர் நமக்கு தரும்படியாக தேவன் விளாடுகிறார். ஆமென் சொல்லலாமே? ஹல்லேலூயா. இந்த எசேயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை எழுதும் பொழுது கர்த்தருக்கு சொந்தமான ஜனங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு வேத பகுதி. ஆமென் சொல்லலாமா? கர்த்தருக்கு சொந்தமான ஜனம், இஸ்ரவேல் ஜனம், யூத ஜனம், தேவனுக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக எழுதப்பட்ட ஒரு வேத பகுதியை தான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். ஆமென் சொல்லலாமா? அந்த வல்லமை முதல்ல யாருடையது என்றால் கர்த்தருடையது. ஆமென் சொல்லலாமே? தேவன் சொல்லி இருக்கிறார், உன்னதத்தில் இருக்கிற ஆவி உங்களிடத்திலே வரும் மட்டும் இந்த சூழ்நிலை அப்படியே இருக்குமா? ஆமென் சொல்லலாமே? உன்னதத்தில் இருக்கிற ஆவி நம்முடைய சபையில் ஆகட்டும், நம்முடைய சரீரத்திலே ஆகட்டும், நம்முடைய குடும்பத்திலே ஆகட்டும், நம்முடைய சமுதாயத்திலே ஆகட்டும், எப்போது ஊற்றப்படுகிறதோ அதுவரைக்கும் நாம் இப்படியேதான் இருக்க போகிறோம். ஆமென் சொல்லலாமா? அல்லது எப்படி இருக்க போகிறோம்? மந்த நிலையில இருக்க போகிறோம். ஆமென் சொல்லலாமா? சோர்வோடு இருக்க போகிறோம். ஆமென் சொல்லலாமே? அசதியோடு இருக்க போகிறோம். யாரோ அடிச்சு போட்டதை போல நாம் காணப்படுவோம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆனா உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி இறங்கி வரும் பாருங்க. அந்த ஆவியானவர் நமக்குள்ள இறங்கி வரும்போது நமக்குள்ள ஒரு வல்லமை புது பலனாய் இறங்கி வரும். ஆமென் சொல்லலாமா? அது விளக்கமாய் சொல்லும் பொழுது எசேயா சொல்லுகிறார் 40ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. தண்ணீர்களை நமது கைப்பிடி அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலினாலும் மலைகளை தராசினாலும் நிறுத்தவர் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு
அவருக்கு ஆலோசனைக்காரராய் இருந்து அவருக்கு போதிக்கிறவர் யார்? அல்லேலூயா சொல்லாமே. தேவனுடைய வல்லமை அளவிட முடியாது எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? அது எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது என்றால், தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரவாகித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அளக்கி அவை பர்வதங்களை துலாக்கோலினாலும் மலைகளை தராசுகளினாலும் நிறுத்த வல்லமை உள்ளவர். நமக்கு நதிகளை பார்க்கிறோம், ஆறுகளை பார்க்கிறோம், சமுத்திரங்களை பார்க்கிறோம். அந்த தண்ணீர்களை நம்முடைய கைகளினாலே எடுத்தால் கூட அது அப்படியே என்ன செய்யும்? ஒழுகி போய்விடும். ஆனால் தேவன் தன்னுடைய உள்ளங்கையில அவ்வளவு தண்ணீர்களையும் என்ன செய்து வைத்திருக்கிறார்? சேகரித்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. அவ்வளவு வல்லமுள்ள தேவனைத்தான் நானும் நீங்களும் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை ஆராதிக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. மலைகளை பர்வதங்களை அவர் என்ன செய்கிறார்? ரெண்டு தராசுகளை நிறுக்கிறதை போலே அவர் என்ன செய்கிறார்? நிறுத்து பார்க்கிறவர். ஆமென் சொல்லலாமா? அவருடைய வல்லமை அளவில்லாத வல்லமை. அவருடைய வல்லமைக்கு அளவே கிடையாது. ஆமென். எசேயா தீர்க்கதரிசன புத்தகத்துல சங்கீத புத்தகம் 78ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். 78ஆம் சங்கீதம் 26. ஒரு தேவப்பிள்ளை 74ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை எடுத்து வைங்க. வாசிங்க. ஆகாயத்திலிருந்து கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலை வீச பண்ணி மாம்சத்தை தூளத்தனையாவும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாவும் வர்ஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவருடைய பாளையத்தின் அருகிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் 74ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 74ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். சங்கீதம் 74:13. தேவரே உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்திலுள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். ஆமென். ஜலங்களுடைய வலு சர்ப்பத்தை தலைகளை உடைத்தீர். அல்லேலூயா சொல்லாமே. ஆண்டவருடைய வல்லமை என்பது மகத்துவமானது, மகிமையானது. ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா சொல்லாமே. ஆண்டவருடைய மகத்துவத்தை வல்லமைகளையும் அளவிடவே முடியாது. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுடைய வல்லமை என்ன செய்ய முடியாது? அளவிடவே முடியாது. அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கும்படி தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். எழுத்தாளர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய மகிமையையும் தேவனுடைய வல்லமையும் எப்படி நீங்கள் வர்ணிப்பீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த எழுத்தாளர்கள் சொல்லுகிறார்கள், ஆமென், நாங்கள் ஆமென் இந்த பேனாவும் பேப்பரும் நீங்கள் கொடுப்பீர்களானால் நாங்கள் என்ன செய்வோம்? ஆண்டவருடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் எழுதி காண்பிப்போம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஆனா கர்த்தருடைய மனிதன் என்ன சொல்லு, தேவனுடைய தாசன் என்ன சொல்லுகிறார்? ஆமென், நீங்கள் உலகத்தில் இருக்கிற வானத்தை முழுமையாக பேப்பராக மாற்றி சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணீர்கள் எல்லாம் மையாக மாற்றி உலகத்தில் இருக்கிற எல்லா விறகுகளையும் மரங்களை பேனாவாக மாற்றி எழுதினாலும் தேவனுடைய வல்லமையை எழுதி முடிக்கவே முடியாது என்று சொல்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் என்ன செய்ய முடியாது? எழுதி தீர்க்க முடியாது என்று சொல்லி ஒரு எழுத்தாளர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லாமே. அவ்வளவு பெரிய மகத்துவமான தேவனுடைய வல்லமையை நாம் சிறுக பார்க்கிறபடியால் அவருடைய மகிமையை நாம் அளவிட முடியாமல் இருக்கிறது. ஆமென் சொல்லலாமே. அது அளந்து பார்க்கிற அல்லது தேவனுடைய மகிமை ருசி பார்க்கிற மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? வேதத்தின்படி அநேக புஸ்தகங்கள் எழுதுகிறார்கள். அவர் மகிமையானவர், வல்லமையானவர், அதிசயமானவர், அற்புதமானவர் என்றெல்லாம் சொல்லி எழுதிக்கொண்டே
இருப்பார்கள். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. 28ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. நீ இதை அறியாயோ? நீ இதை கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு தேவன் சத்துவங்களை என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிறார். ஆமென் சொல்லலாமே? அல்லேலூயா. கர்த்தர் சோர்ந்து போகிற உள்ளங்களை பலனடைய செய்து, ஆமென், சத்துவம் இல்லாதவனுக்கு என்ன செய்கிறார்? சத்துவங்களை பெருக பண்ணுகிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வல்லமை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார்? லூக்காவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிப்பார்களா? லூக்காவின் சுவிசேஷம் 24:49. லூக்காவின் சுவிசேஷம் 24:49 வாசிங்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் வரும் பலனால் தரிப்பிக்கும்படி எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென் சொல்லலாமே? இயேசு இந்த உன்னதமான மகிமையை வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாகவே அவங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உன்னதத்திலிருந்து ஆவி வரும் மட்டும் எருசலேமில் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது தேவன் உன்னதத்தில் இருக்கிற ஆவியின் பலனை நமக்காக ஊற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென் சொல்லலாமே? உன்னதத்தில் இருக்கிற பலன் நமக்குள் வரும்படியாக தேவன் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே ஆமென் ஆலோசனையாக சொல்லுகிறார். ஆமென் சொல்லலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இந்த ஆவியின் பலனை, இந்த அபிஷேகத்தை நாம் எதிலே பெற்றிருக்கிறோம்? இந்த மண் கூடாரத்திலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை கூட வாசிக்க பாருங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராமல் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் நிரோசனப்பட்டிருமே. இந்த ஆவியின் அபிஷேகம் இந்த மண் கூடாரத்திலே கர்த்தர் தந்திருக்கிறார். 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை வாசிங்கள். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். சொல்லாமே, தேவனுடைய வல்லமை மகத்துவத்தையும் நாம் எதிலே பெற்றிருக்கிறோம்? இந்த மண்பாண்டமாகிய நம்முடைய சரீரத்தில் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த ஆமென் ஆவியின் பலனை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அந்த மாம்ச பலத்தில் அல்ல, நம்முடைய மண் கூடாரத்திலே அந்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமே, அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த அவருடைய வல்லமையின்படியே
விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான ஆ, மகத்துவம் இன்னதென்றும் மகத்துவம் இன்னல் என்றும் நீங்கள் அறியும்படி நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு ஆ, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆவியின் பலனாய் இருக்கிற வல்லமையை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று அவர் வாஞ்சையாக ஜெபிக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அப்ப கர்த்தருடைய அபிஷேகம் வல்லமையும் நம்ம மேல் ஊற்றப்படுவதற்காக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்களோ கர்த்தருக்கு காத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலன் அடைவீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? அந்த பலன் ஆவியின் பலனாக மாற வேண்டும். நம்முடைய சரீர பலன் அல்ல, நம்முடைய ஆரோக்கியம் அல்ல, நம்முடைய உணவினால் உண்டாகிற ஆரோக்கியம் அல்ல. தேவ பலன் நம்மே இறங்கி வரும் பொழுது அசாதாரணமான ஒரு வல்லமையை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். அப்படின்னு சொல்லலாமா? அல்லேலூயா. அவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள தேவன், அவ்வளவு பெரிய உன்னதமான தகப்பன் தான் அவன் அபிஷேகமாய் நம்முடைய மத்தியிலே இறங்கி வருகிறார். அவன் சொல்லலாமே? அல்லேலூயா. ஒரு 7 ஆவி பிடித்திருந்த ஒரு ஸ்திரீயை இயேசு அவன் பார்த்தவுடன் என்ன செய்கிறார்? அவன் இவளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவிகள் இப்பொழுதே வெளியேறுவதாக என்று சொல்லும் பொழுது அந்த 7 ஆவி பிடித்திருந்த அந்த ஸ்திரீ என்ன செய்தார்? விடுவிக்கப்பட்டார். என்ன சொல்லாமே? விடுவிக்கப்பட்ட உடனே அவள் என்ன செய்யவில்லை? அந்த இடத்தை விட்டு அவள் போகவில்லை. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற 7 ஆவிகள் விலகி போனபடினாலே நானோ அந்த கிறிஸ்துவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவள் இயேசுவுக்கு பின்னாகவே நடந்தாள் எழுதப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவுக்கு பின்னாகவே அவள் நடந்தாள். அவளுடைய பேர் தான் மகதலேனா மரியாள். அல்லேலூயா. மகதலேனா மரியாள் என்ன செய்தார்? கல்லறை வரைக்கும் அவருக்கு பின்னாக பயணித்துக் கொண்டே வந்தார். அவருடைய கரத்திலே ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. என்னது? ஆமென். சுகந்த வாசனை. அல்லேலூயா சொல்லாமா? பரிமள தைலங்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்வார்? அந்த கல்லறைக்கு நோக்கி போவார். அவன் எதற்கு அந்த கல்லறை நோக்கி போகிறான் என்றால் அந்த கல்லறையில் இருக்கிற சடலம் என்ன செய்யப்படக்கூடாது? நாற்றம் அடிக்க கூடாது என்று சொல்லி அந்த சரீரத்திற்கு என்ன செய்வார்? சுகந்த வாசனை வைப்பார். அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயா. அப்போ இயேசுவுடைய சரீரம் தேவனுடைய சபைக்கு அடையாளமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அவன் தேவனுடைய சரீரம் சபைக்கு அடையாளமாய் இருக்கிறபடியால் அவன் தேவனுடைய சபையில துர்க்கந்தம் வாசனை வீசாதபடிக்கு தேவனுடைய கந்த வாசனை வீசத்தக்கதாக பரிமள தைலத்தை கொண்டு வருகிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படின்னு சொல்லலாமா? அல்லேலூயா. தேவனுடைய பரிமள தைலங்களை சுமந்து கொண்டு போகிற ஆமென் மகதலேனா மரியாளை போல ஒரு வல்லமை நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? நாம் ஆராதிக்கிற சபையில், நாம் தேவனை தொழுது கொள்ளுகிற சபையில், நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற சபையில் அவன் துர்நாற்றங்கள் அல்ல, தேவனுடைய அபிஷேகத்தினால் உண்டாகிற மகிமை வாசனையை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லுவேன். சொல்லாமே? அதற்கு நம்மேல ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகத்தினால் மட்டும்தான் அந்த மகிமையை வெளிப்படுத்த முடியும். சொல்லலாமா? மாம்சத்தினாலும் பலத்தினாலும் நாம் அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்ய முடியாது. சொல்லாமா? ஒரு முறை ஆமென் ஜெப வேளையாகி 9ஆம் மணி வேளையில் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்குள்ளே போகிறார்கள். அப்பொழுது சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் என்ன செய்தார்கள்? வாசல்ல வைத்திருந்தார்கள். அவன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, அவன் இயேசுவின் நாமத்தினால் என்ன செய்? எழும்பி என்று சொல்லுவார். சொல்லாமா? அப்ப கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அந்த ஊரார்கள், தேசத்தார்கள், அந்த பட்டணத்தார்கள் அவன் பேதுருவையும் யோவானையும் ஆச்சரியமாகவே பார்த்தார்கள். அற்புதம் செய்கிறதுனாலோ அடையாளம் செய்கிறதுனாலோ அவனை உற்று பார்க்க வேண்டியதில்லை. சொல்லாமா? அற்புதம் செய்தால்தான் அவர் அப்போஸ்தலன் அல்ல. சொல்லாமா? தீர்க்க தரிசனம் உரைத்தால்தான் அவன் தீர்க்க தரிசனம் அல்ல. சொல்லாமே? மேய்ப்பன் வேலை செய்ய முடியாவிட்டாலும் மேய்ப்பர்கள் மேய்ப்பர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லலாமா?
இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் கீழே வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனமா வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் வசனத்தை சொல்லி வாசிங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்ததை கண்டான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு 12ஆம் வசனத்தை வாசிங்கள். பேதுரு அதைக் கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்கப்படினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். இயேசுவை மகிமைப்படுத்தினார். போதும் சொல்லாமே. அப்ப தேவனுடைய அபிஷேகமும் வல்லமையும் ஒரு மனிதனுக்குள்ளே வெளிப்படும் பொழுது அந்த மகிமை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? அவன் வல்லமையாக பயன்படுத்துகிறார்கள். சொல்லாமா? உங்க சுயபலத்தினாலேயோ சுய சக்தியினாலேயோ நாங்கள் இதை பயன்படுத்தவில்லை. எங்களுக்குள்ளே ஏற்கனவே அவர் தம்முடைய மகிமை வல்லமையை இந்த மண் கூடாரத்தில் தந்திருக்கிறார். நம்முடைய மண் கூடாரங்களில் நம்முடைய இருதயத்தில் அவனுடைய வல்லமையை ஊற்றி வைத்திருக்கிறார். அது எப்போது நாம் பயன்படுத்தப்படுகிறோமோ அந்த நேரங்களில் சத்துருவாகட்டும், பிசாசுகளாகட்டும், ஆவிகளாகட்டும் அவர்கள் நடுங்கி போகத்தக்கதாக தேவனுடைய வல்லமை அந்த இடத்தில் என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இந்த மண் கூடாரத்தில் பெற்றுக்கொண்ட தேவனுடைய அபிஷேகம் நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? அல்லேலூயா சொல்லாமே. நாம் பயன்படுத்தத்தக்கதாக தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் மகிமையை வல்லமையை பார்க்கும்படியாக ஆவலாய் தேவ சமூகத்திலே காத்திருந்தார். அவருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி அப்படி. ஆமென் சொல்லலாமா? அந்த வியாதி நிமித்தமாக இயேசுவை நான் பார்த்தால் போதும், அவரை தொட்டால் போதும், எனக்கு விடுதலை உண்டாகும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருந்தார். இல்லையா சொல்லாமா? இவரை குறித்து சரித்திரம் எழுதுகிறது. இவளோ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்வார்? அவன் வைத்தியர்களுக்கு கொடுத்தார், ஆஸ்பத்திரிகளுக்கு கொடுத்தார். இல்லையா சொல்லாமா? எல்லாவற்றையும் வெற்றி அவள் என்ன செய்தார்? வைத்தியம் பார்த்த பொழுதும் அவளுக்கு என்ன செய்யப்படவில்லை? வியாதிகள் குணமடையவில்லை. சொல்லாமா? இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகட்டும், அவர்கள் அவன் ஆஸ்பத்திரிகளுக்கும் வைத்தியர்களுக்கும் அதிகமாய் கொடுப்பார்கள் ஒழிய ஆண்டவருக்கு கொடுக்கிறதை மறந்து விடுவார். சொல்லாமா? தேவனுக்கு கொடுக்கிறதை மறந்து விடும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில சில சிக்கல்களும் அவன் சில பிரச்சனைகளை நாம் என்ன செய்கிறோம்? சந்திக்க நேரிடுகிறோம். சொல்லலாமா? ஊழியம் என்பது தேவனால் கட்டப்படுகிற ஊழியம். அதிலே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நடத்தப்படுவார்கள் என்பதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அவர்கள் எப்படியாக நடத்தப்படுவது உண்மை. இவ்வளவு தூரம் ஆண்டவர் நடத்தி இருப்பார் என்றார், அவ்வளவு தூரத்திலே தேவன் தான் எங்களுக்கு முன்பாக சொல்லாமே. தேவன் தனக்கு உரிய கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுக்காக செயல்படும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படின்னு சொல்லலாமா? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் ஏக சுதனும் அவன் உன் மகனுமாகிய ஈசாக்கு என்ன செய்? ஆண்டவருக்காக பலியிடு என்று சொல்றார். அவர் கொடுத்தால் திரும்ப கொடுப்பதற்கும் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? மனம் வர வேண்டும். சொல்லலாமா? தேவன் என்னை கொடுப்பதற்கும் ஆயத்தமாகவே இருக்கிறார். எதை கொடுக்கவும் அவரிடத்திலே வல்லமை உண்டு. தேவன் எதையும் செய்ய வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? நாம் பெற்றுக்கொண்ட நாம் தேவனுக்கு திரும்ப செய்வோமா என்பதை தேவன் கேள்வியாகவே வைத்திருக்கிறார்.
பயன்படுத்த வெட்கப்படுகிறார்கள். ஏன்னா இந்த தசமபாகமோ காணிக்கைக்காக நான் சொல்லவில்லை. ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் உழைக்கிற உழைப்புகள் கூட தேவனுக்காக வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்காக எந்த காரியங்களை செய்தாலும் மனப்பூர்வமாக உற்சாகமாக ஆமென் தேவனுக்கு என்று தைரியமாக செய்கிறவர்களாக நாம் ஆக வேண்டும். அலையிலே சொல்லாமே, அலையிலே சொல்லாமே. இந்த ஸ்திரீ என்ன சொல்லுகிறார்? நான் இயேசுவை எப்படியாகிலும் தொட்டால் போதும் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி என்னை விட்டு விலகி போகும். அலையிலே சொல்லாமா, அலையிலே சொல்லாமே. இயேசு அந்த கூட்டத்தில் போயிட்டே இருக்கிறார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த வேத கூட்டமாய் அது நிறைய பேர் என்ன செய்றாங்க? இயேசு பின்னாக போகிறார்கள், அலைமோதி போகிறார்கள். அலைமோதி போகும்போது அவரை இடித்தவர்கள் இருக்கிறார்கள், அவரை உரசினவர்கள் இருக்கிறார்கள், அவரை தள்ளினவர்கள் இருக்கிறார்கள். அலையிலே சொல்லாமா. அப்பொழுது ஒன்றும் அவருடைய சரீரத்தில் என்ன புறப்படவில்லை, வல்லமை புறப்படவே இல்லை. அலையிலே சொல்லாமா. அப்பொழுது ஒன்று வல்லமை என்ன செய்யவில்லை, இயேசுடைய சரீரத்திலிருந்து புறப்பட்டு போகவில்லை. அந்த ஸ்திரீ என்ன செய்கிறார்? அந்த கூட்டத்தின் நெரிசலுக்குள்ளே போய் இயேசு வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டார். தொட்டதுனால வல்லமை புறப்படவில்லை. இவன் வீட்டிலிருந்தே சொல்லிக் கொண்டு போகிறார், நான் இயேசுவை பார்க்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் என்ன செய்வேன், விடுதலை பெற்றுக் கொள்ளுவேன். சொல்லாமா. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றதை உணர்கிறேன் என்றார். தேவனுடைய சமூகத்தில் இருந்தாலும் ஆமென் யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய வல்லமையை ருசி பார்க்க கொடுக்கிறது. எல்லாரும் வல்லமையை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள், எல்லாரும் கர்த்தருடைய சரீரத்திற்கு மகிமையை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். விசுவாசித்து யார் தேவனுக்கு முன்பாக அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்காக கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. சொல்லாமா. கேட்கிறவர்களும் கொடுக்கிறவரும் தான் அந்த விஷயங்களை அறிவார்களே ஒழிய வேற யாருக்கு அந்த விஷயம் தெரியாமல். சொல்லாமா. இந்த தேவனிடத்திலிருந்து வல்லமை பெற வேண்டும், தேவனிடத்தில் நாம் வல்லமை நமக்கு இறங்கி வர வேண்டும். அல்லையே சொல்லாமா. அது வியாதியானாலும் போராட்டங்களானாலும் அது பிரச்சனைகளானாலும் எந்த கவலைகளானாலும் ஆண்டவரே உம்மிடத்தில் இருக்கிற ஒரு வல்லமை எனக்குள்ளே பாய்ந்து வருவதா. அல்லையே சொல்லாமா. நான் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது உம்மிடத்திலிருந்து ஒரு வல்லமை எனக்காக இறங்கி வர வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அல்லையே சொல்லாமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுதே ஆண்டவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. உடனே ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார், யார் என்னை தொட்டது என்று கேட்கிறார். அல்லேலூயா சொல்லாமா. என்னை தொட்டது யார்? உடனே எல்லாரும் சொல்றாங்க, உம்மை இந்த கூட்டத்தில் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? முட்டி மோதிக்கொண்டே இருக்கிறார்கள், உரசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது நீர் எந்த வார்த்தை கேட்கவில்லை என்று சொல்லும் பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், என்னை தொட்டவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள், இவனுக்கு வல்லமை என்ன செய்திருக்கிறது? புறப்பட்டு சென்றிருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயாவா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெலிஸ்தியருடைய பெலிஸ்தியருடைய நாட்டிலே ஒரு சிம்சோன் இருந்தான். சிம்சோனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவனை அடக்குவதற்கு யாரால் என்ன செய்ய முடியவில்லை, செயல்படுத்த முடியவில்லை. இல்லையா சொல்லாமா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்லையா சொல்லலாமா. அவனை அடக்குவதற்கு, அவனை ஆளுமை செய்வதற்கு யாருக்குமே இந்த இடத்துல என்ன இல்லை, அவன் வல்லமை இல்லாமல் போய்விட்டார். பெலிஸ்தியர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், உன்மேல் இருக்கிற மகா வல்லமை எதனாலே வெளிப்படுத்த முடியும் என்று கேட்பார்கள். இல்லையா சொல்லாமா. இந்த வசனத்தை தெரிந்த வாசம் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 'சிம்சோனை பார்த்து பெலிஸ்தியர்கள் கேட்பார்கள். பெலினாள் கேட்பார். வாசிங்க. வசனம் தெரிந்தால் வாசிக்கலாம். அப்படியே தெளிலாள் சிம்சோனை பார்த்து உன் மகா பலம்
உன்னுடைய மகா பலம் எதனால் உண்டானது? உன்னை உன்னை சிறுமைப்படுத்த சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு சிம்சோன் உலராத பச்சையான ஆ. 7 அகனினார் கயிறுகளாலே ஆ. என்னை கட்டினார் நான் அலட்சியமாகி மற்ற மனுஷனை போல ஆவேன். போதும் சொல்லாமே. அப்ப இங்கே வாசிக்கிறோம், சிம்சோனை அவனுடைய பலனை குறுக பண்ணும்படியாக, அவனை பலவீனப்படுத்தும்படியாக அவன் என்ன செய்கிறார்கள்? அவன் அவனிடத்திலேயே கேட்கிறார், உன்னுடைய பலனை எப்படி நாங்கள் அவன் குறுக பண்ணுகிறதே நீ சொல்லி என்று சொல்லும் பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், பலத்த கயிறினால் என்னை கட்டுவீர்களானால் நான் என்ன செய்வேன்? அந்த என் பலம் அலட்சியமாக்கப்படும் என்றார். சொல்லாமா? அப்படியே கட்டுகிறார்கள். கட்டி போட்ட பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கி வந்தபோது அவன் 30 நூல்கள் அவன் நெருப்பினால் அவிழ்ந்து போகிறது போல என்ன செய்கிறது? அவிழ்ந்து போகிறது. சொல்லாமா? சொல்லாமே. 30 நூல்கள் எப்படி நெருப்பினால் பட்டு அவன் அது அறுந்து போகிறதோ அதே போல அந்த கயிறுகள் அவனை விட்டு என்ன செய்யப்படுகிறது? அவிழ்ந்து போகிறது. சொல்லாமா? அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், அவனுக்குள்ள இருக்கிற வல்லமை, எந்த வல்லமையும் கட்டி போட முடியாதபடி அது பெரிய ஆளுமையுடையதாக இருக்கிறது. சொல்லாமா? பெரிய அலங்கத்தையே இடித்து போட்டான். பெரிய வல்லமை உள்ள தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல சாத்தான் தொடக்கூடாதபடி, அவன் அசுத்தாவிகள் தொடாதபடிக்கு இந்த வல்லமை அவன் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான். அவன் சொல்லலாமா? சொல்லாமே. வல்லமை உள்ள ஆவியானவர் அவன் நமக்கு நெருக்கமா இருக்கிற பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தக்கதாக தன்னுடைய வல்லமை அது மேலே இறங்கி வருகிறார். அவன் சொல்லலாமா? அல்லேலூயா. நகோமி ஒரு முறை சொல்லுகிறார், நான் இந்த பட்டணத்தை விட்டு போகும்போது நிறைவுள்ளவளாகவே கடந்து சென்றேன். அல்லேலூயா. நகோமி சொல்லுகிற வார்த்தை, அவன் நான் இந்த பட்டணத்தை விட்டு மோவாப் தேசத்திற்கு போகும்போது நிறைவுள்ளவளாகவே கடந்து சென்றேன். இப்பொழுது நான் எப்படி வருகிறேன்? நிறைவுள்ளவளாகவே திரும்பி வருகிறேன். சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் போது குறைவுள்ளவர்களாய் கடந்து செல்லக்கூடாது. எப்படி நிறைவுள்ளவர்களாய் கடந்து வந்தோமோ அதே போல நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். சொல்லாமா? பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தர வேண்டும். சொல்லாமா? ஒரு நிறைவு, அவன் நிறைவுள்ளவராகவே நான் கடந்து வந்தாலும் என் வாழ்க்கை இப்பொழுது குறைவுள்ளதாகவே காணப்படுகிறது என்று சொல்லி நகோமி சொல்லுகிறதை போல நம்முடைய வாழ்க்கையின் தேவ பிள்ளையோ நிறைவுள்ளவர்களாக இருந்தால் குறைந்து போகக்கூடாது. சொல்லாமா? அந்த நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த கிருபா வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த மகிமை நமக்குள்ளே ஏற்றப்பட வேண்டும். சொல்லாமா? இந்த அளவில்லாத அந்த மகிமையை தான் ஆண்டவர் ஒரு மதிப்பில்லாத மண் கூடாரமாகிய நம்முடைய சரீரங்களிலே அவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அவன் சொல்லலாமே. அல்லேலூயா. மதிப்பில்லாத, அளவில்லாத மகிமையை நம்முடைய கூடாரங்களிலே அவர் ஊற்றிக் கொண்டே இருக்கிறார். அவன் சொல்லலாமா? சொல்லலாமா? அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகிலை போல சேட்டைகளை அடித்து உயரை எழும்புவார். சொல்லலாமா? கழுகுகளுடைய 2 சேட்டைகளையும் நாம் கட்டி போட்டிருப்போம், ஆனால் அதனால என்ன செய்ய முடியாது? எழுப்பி பறக்கவே முடியாது. 2 சிறகை கட்டி போட்டு விட்டால் அதனால என்ன செய்ய முடியாது? எழுப்பி பறக்கவே முடியாது. அது எழுப்பி பறக்க வேண்டுமானால் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிற அந்த கயிறுகளை என்ன செய்ய வேண்டும்? அறுத்து போட வேண்டும். அந்த கயிறுகள் அறுக்கப்படுமானால் நாம் சிறகடித்து மேலே பறக்கக்கூடிய கழுகினை போல ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பார். அல்லேலூயா. சொல்லலாமா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவன் எது நம்மை கட்டி போட்டிருக்கிறதோ, எது நம்மை பலவந்தப்பட்டு படுத்திருக்கிறதோ, எந்த ஆவி நம்மை கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறதோ, அபிஷேகத்தில் நாம் நிரம்ப முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி, புதுபலன் அடைய முடியாதபடி, ஜெபம் கேட்கப்படாதபடி, எந்த சூழலில் நாம் கட்டப்பட்டிருக்கிறோமோ அந்த சூழலை
அந்த ஆவி நமக்குள்ளே வெளிப்படும் பொழுது நாம் பலன் அடைவோம். இல்லையே சொல்லாமா? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அதனால்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இந்த வார்த்தை எழுதி வைத்திருப்பார். நீங்கள் உலகமெங்கும் சாட்சிகளாக இருக்கும்படிக்கு நீங்கள் எருசலேமில் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். அப்பொழுது தேவனுடைய ஆவியை நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெற்றுக் கொள்வீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நீங்கள் எருசலேமிலே காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் பலமாய் இறங்கி வருவார். அல்லேலூயா சொல்லாமே. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்மே பலமாய் இறங்கி வரும் பொழுது நாம் நம்முடைய வேறு ஆளாக நம்முடைய ரூபம் மாற்றப்படும். அல்லேலூயா சொல்லாமா? நாம் ஆளு மாறினதை போல மாற்றப்படும். ஒரு மறுரூபத்தின் மகிமை நமக்குள்ளே ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா சொல்லாமே. ஒரு புது அபிஷேகத்தின் மகிமை நமக்குள்ளே ஊற்றப்பட போகிறார். எல்லா கண்களையும் மறைப்போமா? ஒரு புது அபிஷேகம், ஒரு புது வல்லமை எனக்குள்ள இறங்கி வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் பலத்தை எனக்கு தாரும் ஐயா. உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆவை சோர்ந்து போகிறவனுக்கு பலனை, சத்தியம் இல்லாதவனுக்கு சத்துவங்களை பெருக பண்ணுகிறது தேவனுடைய பலன் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அது ஓடினாலும் இழைப்படையாதபடி, நடந்தாலும் சோர்ந்து போகாதபடி ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த சபைக்கு தாரும் ஆண்டவரே. ஒரு மகிமைகளை ஊற்ற வேண்டும் ஆண்டவரே. சொல்லி ஜெபிக்கலாம். எல்லாரும் சொல்லி ஜெபிக்கலாம். எல்லாரும் சொல்லி ஜெபிக்கலாமே. ஹalleluya. உங்களுக்குள்ளே ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகம், உன்னத பலன், உன்னத ஆவியானவர், மகிமையின் ராஜா. ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு ஊற்றப்படும் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் ஐயா. அந்த கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அந்த ஆவியின் அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் சுயபலத்தினால் அல்ல, சுய சித்தத்தினால் அல்ல, உங்களுடைய ஆவியினாலே மேற்கொள்ளும்படி, உங்களுடைய பலத்தினாலே மேற்கொள்ளும்படி. ஓ தீபாவளி சந்திரதா தீபாவளி பரிசுத்த ஆவியானவர்